ரீசெண்டாக ஜிபி முத்தோட இஷ்யூ பற்றி எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தன்னோட இட பிரச்சனைனால ஊர் மக்கள் எல்லா பேட்டமே அடி வாங்கி கண்ணு விங்கிருச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருப்பாரு. ஜிபி முத்து அடி வாங்கின வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லா பேருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவருக்கு எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு. இது காரணம் திருநாய் வர்சஸ் மக்களோட இஷ்யூல நிறைய பேர் திருநாய்கள் பாவம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஜிபி முத்து என்ன பேசியிருந்தாருன்னா, திருநாய் எல்லாத்தையுமே கொல்லணும், குழந்தைங்கள் விளையாட முடியல, நிம்மதியாக போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அகைன்ஸ்டா பேசியிருந்தாரு. ஸோ அதனால தான் பார்த்தனா இப்ப கமருதனும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இந்த மனுஷன் தெருநாய்க்கு சோறு வைக்கிறத பத்தி எவ்வளவு வாய்க்கொழுப்பா, எவ்வளவு திமிரு தெனாவெட்டா, ஒரு 4 ஃபாலோவர்ஸ் இருக்குது, நம்ம பேசுறத 4 பேர் கேட்கறாங்க, ஒரு எவ்வளவு கொழுப்பெடுத்து திமிரில் பேசிட்டு சுத்திட்டு இருந்தா இந்த ஆளு. தெருநாய்க்கு சோறு வைக்க கூடாதான், வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ, நான் குழந்தைங்க விளையாட முடியல, எவ்வளவு வாய்க்கொழுப்பு. அதான் கடவுள் கை மேல பலன் கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஊர்க்காரங்க சேர்ந்து வாயிலேயே மிதிச்சு அமைச்சிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த மனுஷனுக்கு சாதகமா கோர்ட்டு தீர்ப்பு வந்துமே இந்த மனுஷனால எதிர்த்து நிக்க முடியல. அப்ப யோசிச்சு பாருங்க, பேச முடியாம யாரோட உதவியும் இல்லாம ஒரு வாய் சோறுக்கும் ஒரு வாய் தண்ணிக்கும் அந்த நாயங்க எவ்வளவு பாடுபடும். அந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விட்டுருமா? அனுபவிப்பீங்க, இன்னும் அனுபவிப்பீங்க. யாரெல்லாம் எந்த மிருகத்தையும் எந்த விலங்குகளையும் துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி தான் மாத்திரம் வாழணும், இந்த உலகம் நமக்கு மாத்திரம் தான் சொல்லிட்டு யாரெல்லாம் வாய்க்கொழுப்பா பேசுறீங்களோ, உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். காத்துக்கிட்டே இருங்க, அல்வா துண்டு மாதிரி கிடைக்கும். இந்த ரீல கமருதீன் முதல்ல லைக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிபி முத்து வாங்கின அடி கரெக்ட் தான், கர்மா தான் திருப்பி கொடுத்துருக்கு. ஸோ வாயிலா ஜீவன்காண்டி கமருதீன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பார்வதி கூட அவர் மிங்கில் இருப்பாரு. அண்ட் பார்வதியும் பார்த்தீங்கன்னா 2 நாய் வளர்க்குறாங்க.